ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், எல்லாமே ரேடியேஷன். ஆமாம். ஓகே, அது வந்து பாதிக்காத அளவுக்கு நமக்கு ரேடியேஷன். அதுக்காக அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம்னா பாதிக்கவும் செய்யும். உண்மைதான் சொல்லுவாங்க அடிக்கடி ஸ்கேன் பண்ணாத, அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரே வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தயிர் கடையும் தெரியும் மத்து. ஆமாம். அதில் தயிர் கடைய ஒரு கட்டத்தில் வந்து திரள அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்து வெளியில் போகுமா அல்லது சென்டருக்கு வருமா? வெளியில தான் போகும். போகாது. வெண்ணெய் திரண்டுதுன்னா அது திரண்டு இந்த மத்து இருக்குல்ல, சாரி, அந்த தயிர் கட்டையில் வந்து உட்காந்துரும். ஏன் தயிர் கட்டு வந்து சென்ட்ரு. அது வந்து எப்படின்னா மோரை விட, அது பால் இல்லை தயிர், அந்த மோரை விட இது வந்து அடர்த்தி குறைவு. மோர் தயிர் வந்து அடர்த்தி அதிகம். வேகமாக சுற்றும் போது அடர்த்தி அதிகமாக உள்ளது வெளியில் போகும். அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதே நம்ம புரிதலுக்காக சொல்கிறது. ஏன்னா அது யோசிச்சோம்னா ஈஸி இல்லை. அதில் தான் நம்ம மிதப்படுக்கிறது, மிதப்பு தான் நெய்யாக மாற்றுறது. அதுதான் அப்போ கரெக்டாக அந்த தயிர் கட்டில் வந்து அழகாக ஏன் உட்காருதுன்னா, இந்த மோரை விட, மோர் இருக்க அடர்த்தி இருக்குல்ல, டென்சிட்டி, அதை விட இந்த வெண்ணெய் இருக்குல்ல, அதோட டென்சிட்டி குறைவு. ஓகே, தண்ணியை விட மண்ணெண்ணெய் டென்சிட்டி குறைவு. அதனால் தண்ணியில் வந்து மண்ணெண்ணெய் மிதக்கும், முங்காது. கண்டிப்பாக. ஓகே, தண்ணியை விட பாதரசம் இருக்கு இல்லையா, ஆமாம், அது வந்து அடர்த்தி அதிகம், தண்ணிக்குள்ளே முங்கும். அவ்வளோதான். கல் அடர்த்தி அதிகம், தண்ணிக்குள்ளே முங்கும். இது சாதாரண சயின்ஸு. இப்போது அங்கே வந்து 235 இருக்குது, 239 மிக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 239 இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் அவுட் சைடில் போகும். 235 வந்து சென்டரில் இருக்கும். அதை வந்து ஒரு பக்கம் பிரிக்கிறது.